வணக்கம். போன வாரம் டாக்டர் ஷரவணன் சார் வந்து லிம்ஃப் எடிமாவை பற்றி தெரிஞ்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து பைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக நம்ம கூட டாக்டர் அரவிந்த் சார் இருக்கு. இவங்க வந்து கேஸ்ட்ரோ சர்ஜன். பைல்ஸ்னா என்ன சார்? பைல்ஸ்னா ஆனல் கேனல், ஆசனவாய் பகுதியில் ஆனல் குஷன்ஸ்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற பிளட் வெசல், ரத்த நாளம் வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷன்னால ஏற்படக்கூடிய உராய்வுனால ரத்த நாளம் வெடித்து ப்ளீடிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் நம்ம பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட சிம்டம்ஸ் என்னென்ன சார்? நான் முன்ன சொன்ன மாதிரி இதோட மோஸ்ட் காமன் சிம்டம் என்னென்னா மோஷன் போய் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ப்ளீடிங்காக வர்றது தான். கமோடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ப்ளீடிங்காக பச்சை ரத்தமாக இருக்கும். இது மட்டும் சிம்டம்ஸ் கிடையாது. டிபெண்டிங் அப்பான் த கிரேட்ஸ் ஆஃப் பைல்ஸ் சிம்டம்ஸ் மாறும். ஸோ ப்ளீடிங்க்கு அடுத்து சில பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மோஷன் போகும்போது சதை மாதிரி இறங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் கவனிக்காமல் விடும்போது அந்த சதை மாதிரி இறங்குறது மோஷன் போய் முடிக்கும்போது உள்ளே போகாமல் பெர்மனெண்ட்டாக ஆசனவாய் பகுதி, அதாவது ஆனல் வெர்ஜிலே வந்துட்டு பெர்மனெண்ட்டாக ப்ரொலாப்ஸ் ஆகி கீழே இறங்கி அப்படியே கூட நிற்கலாம். சம்டைம்ஸ் அது த்ராம்போஸ் ஆகலாம். அதில் இருக்க ரத்த நாளம் வந்துட்டு ரத்தம் கட்டி போய் த்ராம்போஸ்டாக கூட ப்ரெசென்ட் ஆகும். இதோட ரைட் ட்ரீட்மெண்ட் என்ன சார்? ஸோ எல்லா ப்ளீடிங்குமே வந்துட்டு நம்ம பைல்ஸ்னு எடுத்துக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சிம்டம் இருக்கும்போது ஆரம்பத்திலேயே யூ ஹேவ் டு கன்சல்ட் அ சர்ஜன். அவர் ஏன்னா தெர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் ப்ளீடிங். மோஷன் போய் முடிச்சுட்டு பிளட் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பைல்ஸ் மட்டுமே ரீசன் கிடையாது. உதாரணத்துக்கு ஃபிஷர் இன் ஆனல்னு சொல்லுவோம், அதாவது ஆசனவாய் பிளவு. அப்படி இருக்கும்போது அதுவுமே மோஷன் போகும்போது ப்ளீடிங்காக ப்ரெசென்ட் ஆகும். சம்டைம்ஸ் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதாவது குடல் அலர்ஜி நோய், அதுவும் மோஷன் போகும்போது பிளட் வரும். இல்லை மலக்குடலில் புற்றுநோய், இல்லை குடலோட மற்ற பகுதியில் புற்றுநோய் இருந்தாலும் மோஷன் போகும்போது இந்த மாதிரி ப்ளீடிங்காக ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் இந்த சிம்டம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கன்சல்ட் அ சர்ஜன். நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எல்லா பைல்ஸுக்குமே நம்மளுக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்னு தேவை கிடையாது. இப்போ ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டாங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக, அதாவது உணவு பழக்க வழக்கத்தில் ஹை ஃபைபர் டயட், நார்ச்சத்து அதிகமாக இருக்கும்போது வந்துட்டு நம்ம கான்ஸ்டிபேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறது மூலமாக இனிஷியல் ஸ்டேஜஸ் கிரேட் 1 or 2 ஹெமராய்ட்ஸை வந்துட்டு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் ப்ளஸ் மெடிகேஷன்ஸ் மூலமாகவே நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஃபர்தர் கிரேட்ஸ் கிரேட் 3 or 4 ஹெமராய்ட்ஸ் இருக்கும்போது அதுக்கு நிறைய சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எப்படி நம்ம வயிறு பகுதியில் லேப்ரோஸ்கோபிக் மினிமலி இன்வேசிவ்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இப்போ பைல்ஸுக்குமே வந்துட்டு மினிமலி இன்வேசிவ், அதாவது பெயின் கம்மியாக அந்த மாதிரி சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு லேசர் மூலமாக பைல்ஸுக்கு தீர்வு இருக்குது. ஸ்டேப்லர் ஹெமராய்டெக்டமின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிரேட் 3 ஹெமராய்ட்ஸ் மோஷன் போய் முடிச்சுட்டு பெர்மனெண்ட்டாக அந்த சதை வெளியே இருக்கவங்களுக்கு ஸ்டேப்லர் ஹெமராய்டெக்டமி மூலமாக தீர்வு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பைல்ஸ்.